திருச்செந்தூரில் நடந்த அதிசயம். உள்வாங்கிய கடல், கடலை ஆச்சரியமாக பார்க்கும் பக்தர்கள், ஆபத்தை உணராமல் விளையாடும் இளைஞர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருப்பது திருச்செந்தூர். கடற்கரையை முத்தமிட்டுக் கொண்டிருக்கும் கடலானது கடந்த சில நாட்களாகவே அடிக்கடி உள்வாங்குவதும் மீண்டும் பழைய நிலையை அடைவதுமாக ஆச்சரியம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில்தான் கடந்த சில தினங்களாக திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே உள்ள கடலானது 50 முதல் 100 அடி வரை உள்வாங்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலும் இந்த மாற்றமானது அமாவாசை மற்றும் பௌர்ணமியின் போது நடப்பதாக கூறப்படுகிறது. நிலவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது, அதேபோல் பூமிக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது. இரண்டும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் போராட்டத்தில்தான் இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமலும் ஒன்றை விற்று மற்றது மிக அதிக தூரம் விலகிச் செல்லாமலும் உள்ளன. இந்த இயற்கையின் போராட்டத்திற்கு இடையில் மாட்டிக்கொண்டு முளைக்கிறது திருச்செந்தூர் கடல் பகுதி. இந்த பின்னணியில்தான் திருச்செந்தூர் கடல் பகுதியும் பூமியின் ஈர்ப்பு விசையால் கடல் நீர் உள்ளிழுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் தோன்றிய திடீர் மேகவெடிப்பு பெருமழை, செப்டம்பர் மாதத்திலேயே தொடங்கும் கனமழை, வங்கக்கடலில் அடிக்கடி தோன்றும் புயல் சின்னங்கள் என்ற வரிசையில் காலநிலை மாற்றத்தின் பெரு மாறுதலாக திருச்செந்தூர் கடல் பகுதி உள்வாங்கும் அதிசயமும் நடந்து வருகிறது. அழகாக வந்து நம்மை வசியப்படுத்தும் கடல், நம்மை வாரிச் செல்லும் அபாயமும் இது போன்ற நிகழ்வுகளில் இருப்பதாக சூழலியலாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஆபத்தை உணர்ந்து மக்களும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.